ஸ்ரீ குருபியோ நமஹ. கும்பகோணம் அந்த பக்கம் காவேரி கரை ஒட்டிய சோலைப்பன் தெரு அக்ரஹாரம்பா. அந்த அக்ரஹாரத்தில் நம்ம ஸ்ரீ மந்திரபீட்டேஸ்வரி வேத பாடசாலையோட நூத்தன கிரக நிர்மாணம் நடந்துட்டுருக்கு. எப்படி அமைய போகிறதுங்கிறதையும் நம்ம இப்போ பார்ப்போம். இதுதான் உள்ள என்ட்ரி. நம்ம என்ட்ரி உள்ளே வந்தாச்சு பாருங்க. அந்த ரோடு என்ட்ரிலேருந்து இது வரையில் கிட்டத்தட்ட 1800 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து 2000 ஸ்கொயர் ஃபீட்டு காலியாக இருக்க போகிறது. பரவாயில்ல, ரிசீவ் பண்ணுறதுக்கும் கார் பார்க்கிங், டூ வீலர் பார்க்கிங், கொஞ்சம் ஃப்ரீயாக நடமாட்டத்துக்காக இந்த இடத்த விட்டுருக்கோம். பெரிய இடம், பிரம்மாண்டமாக இந்த கட்டடம் வருது. அதுக்கு வந்து முத்தாய்ப்பு வச்ச மாதிரி முதலே பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் வந்து இங்கே வந்து பிளாங்காக இருக்க போகிறது. உள்ளே வந்த உடனே ஆஃபீஸ் ரூம், ரிசப்ஷன், ரெக்கார்ட்ஸ் வச்சுக்கிறதுக்கு, வரவேற்று அவளை உபசரிப்பதற்காக இந்த அதாவது கிணறு ஒட்டி ஆஃபீஸ் ரூம். ஆஃபீஸரை ஒட்டி பாருங்களேன், உங்களுக்கு அடுத்து வரக்கூடியது வந்து லிஃப்ட்டோட தேவை என்னென்னா, இன்னொரு 2 ஃப்ளோர் வரப்போகிறது. மேலே கிரவுண்ட், ஃபஸ்ட் ஃப்ளோர், அதுக்கப்புறம் செகண்ட் ஃப்ளோர். அதனால் அதுக்கு லிஃப்ட்டு. இங்கேருந்து கிட்டத்தட்ட அந்த இது தெரியுதே, மண்ணெல்லாம் குவியல் இருக்கே, அது வரல டைனிங் ரூம். குழந்தைகள் சாப்பிட்றதுக்காக பெரிய பாருங்கள், பிரம்மாண்டமாக இருக்கும் டைனிங் ஹால். இந்த டைனிங் ஹாலை ஒட்டி உங்களுக்கு வந்து இருக்கக்கூடியது வந்து சமையல் ரூம் கூட இங்கிருந்து இதோ அவர் இருக்கார், அங்கே நில்லுங்கண்ணா, அவர் நிற்கிறாருன்னா அது வரல சமையல் ரூம். பிரம்மாண்டமாக சமையல் ரூம் இருக்க போகுது. டைனிங் ஹால், கிச்சனை ஒட்டி எந்திரமாக வர போகிறது. பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது பாருங்க, எவ்வளோ பெரிய இடம் பாருங்க. இந்த இடத்துல அந்த பைப்பு ஒன்று நட்டிருக்கேன், அந்த பைப்பு வரல கோஷாலை. இந்த இடம் முழுக்க கோஷாலை. இந்த இடத்துல இருந்து அது வரல கோஷாலை வரப்போகிறது, கோஷாலைக்கான இடம். இந்த கோஷாலைக்கு பசுவெல்லாம் எப்படி உள்ளே வரும்னு கேள்வி வரலாம். அதுக்கு சைடு இடம் ஒதுக்கியிருக்கு, சைடு வழியாக பசுவெல்லாம் வந்துடும் உள்ளே. இங்கே தான் என்ட்ரி உள்ள கோஷாலையை ஒட்டி கிட்டத்தட்ட ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் இன்னும் நமக்கு இடம் இருக்குது இங்கே. இந்த 2000 ஸ்கொயர் ஃபீட் வந்து ப்ளே கிரவுண்டு. குழந்தைகள் வந்து சாயந்தரம் ஓய்வு நேரத்தில் விளையாடுவதற்காக இன்டோர் கேம், அவுட்டோர் கேம் எல்லாம் விளையாட ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட்டு பெருசாக இங்கே வரப்போகுது கிரவுண்டு. இப்போ பாருங்களேன், இங்கேருந்து அந்த இடத்த பாருங்களேன், எவ்வளோ பிரம்மாண்டமாக கட்டடம் எலிமெண்ட் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. இது வந்து உங்களுக்கு வந்து கிரவுண்ட் ஃப்ளோரை பார்த்தோம். இன்னொரு 15 நாளில் ரூஃப் போட்டுருவா. அதுக்கு பிறகு ஃபஸ்ட் ஃப்ளோர் வரப்போகிறது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து பெரிய ஆடிட்டோரியம், இந்த லெங்க்த்துக்கு ஆடிட்டோரியம் இருக்க போகிறது. ஒரு 10-15 வாஷ்ரூம், டாய்லெட், குழந்தைகள் துணி துவைச்சிக்கிறதுக்கு வந்து சரியான வசதிகள். அது மாத்திரமில்லை, இந்த ஆடிட்டோரியத்தை ஒட்டி உங்களுக்கு வந்து குழந்தைகள் படிப்பதற்கான சகல வசதிகளும் செய்து தரப்படும். எல்லாம் இந்த வேத பாடசாலையில் இருக்கக்கூடிய குழந்தைகளை உத்தேசித்து தான் இந்த ஏற்பாடெல்லாம். இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் பெரிய ஆடிட்டோரியம் பார்த்தோம் இல்லையா, அதை ஒட்டி என்ன வரப்போதுன்னா வாசலில் கிட்டத்தட்ட இந்த லிஃப்ட்டுக்கு மேலே வச்சுக்கோங்களேன், அத்தியாபகர் இருப்பதற்காக அவருக்கு ஒரு குவார்ட்டர்ஸு எங்கே ஃபஸ்ட் ஃப்ளோரில். அதுக்கு பிறகு செகண்ட் ஃப்ளோர்லேருந்து பிரம்மாண்டமான ஆடிட்டோரியம் வரப்போகிறது. குழந்தைகள் தன்னுடைய உடைமைகளை வைப்பதற்காக நிறைய கப்போர்டு எங்கே செகண்ட் ஃப்ளோரில். இது மாதிரி சகல வசதிகளோட குழந்தைகள், வேத பாடசாலை படிக்கக்கூடிய குழந்தைகள் சௌக்கியமாக எல்லா வசதிகளோடு வேதம் படிக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் இந்த வேத பாடசாலை, மந்திரபீட்டேஸ்வரி வேத பாடசாலையோட கட்டட நிர்மாணம் நடந்துட்டுருக்கு. ரொம்ப துரிதமாக வேலை நடந்துட்டுருக்கு. நிறையா பேர் இதுக்கு வந்து கைங்கரியம் பண்ணிருக்கிற ஒரே காரணத்தினால்தான் இந்த ஸ்பீடு பிக்கப் பண்ணியிருக்கு. கொஞ்சமாக நெஞ்சமாக நிறையா பேர் வந்து கிள்ளி தரல, அள்ளி தந்துட்டுருக்கா. ஃபண்ட்ஸ் வந்துட்டுருக்கு இல்லைங்களே, ஆனால் போதுமானவரில் வந்திருக்கா, இன்னும் தேவை இருக்கான்னா போதுமானவரில் வரல. தேவை இருக்கா, நிறைய தேவை இருக்குது. நீங்களே பார்த்தாலே இப்போ நம்மளோட பிளான் எப்படின்ட்டு. நம்பிக்கை என்ன நம்பிக்கை? அம்பாள் மந்திரபீட்டேஸ்வரி மங்களாம்பிகாவோட கட்டாட்சத்தினாலையும் கும்பேஸ்வர சுவாமியோட பரிபூர்ண அனுகிரகத்தினாலையும் வேத மாதாவோட ஒரு ஆசீர்வாதத்தினாலையும் இந்த வேலை நிச்சயம் சீக்கிரம் முடியுங்க நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. எல்லாத்திற்கும் மேலே என்ன, நம்ம மகாபெரிவாளோட கட்டாட்சம் இருக்குது. வேறு என்ன வேணும்? ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நம்ம பாடசாலையோட
நூத்தன கட்டடத்தினுடைய நிர்மாண பணியெல்லாம் பார்த்தோம். ஏற்கனவே நான் அதில் குறிப்பிட்ட மாதிரி நிறைய பேர் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. தாராள மனசோட வேத சம்ரட்சணத்துக்காக இதை ஒரு வாய்ப்பா பயன்படுத்திட்டு நிறைய பேர் திரவியசாயம் பண்ணிட்டு இருக்கா. இந்த டோட்டல் ப்ராஜெக்ட் நமக்கெல்லாம் தெரியும், பெரிய அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு. இந்த அளவுக்கு இன்னைக்கு கட்டடம் எழும்பியிருக்குன்னா காரணம் பல பேருடைய கைங்கரியம் தான். என்னோட ஒரு பிரார்த்தனை என்னன்னா, இந்த இப்போ கட்டட வேலையெல்லாம் பார்த்தோம் இல்லையா, மேற்கொண்டும் இந்த கட்டடம் துரிதமாக பணி நிறைவேறுவதற்காகவும் கூடி விரைவில் வேத பாடசாலையோட நூத்தன கிரகப்பிரவேசம் நடைபெறுவதற்காகவும் உங்களால் அந்த கைங்கரியத்தை நீங்கள் உடனே செய்யணும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எப்படி கைங்கரியம் செய்யறது, எந்த அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னா, நமக்கெல்லாம் ஏற்கனவே தெரியுது ஒரு ட்ரஸ்ட் நடத்திருக்குன்னு சொல்லிட்டு. அந்த ட்ரஸ்டோட டீட்டெயில்ஸ் இப்போ தெரிஞ்சுருக்கு இல்லையா, இதுதான் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ். இந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணின உடனே இப்போ ஒரு நம்பர் தெரியுதுன்னு, ஃபோன் நம்பர், இந்த ஃபோன் நம்பருக்கு தகவல் தெரியப்படுத்துங்க. இதே ஃபோன் நம்பர்லேயே உங்களுக்கு ஏதாவது மேற்கொண்டு விவரங்கள் தேவைப்பட்டாலும் இந்த ஃபோன் நம்பர் உபயோகப்படுத்தி நீங்கள் மேற்கொண்டு விவரங்களும் கேட்டு அறியலாம். மொத்தத்தில் உங்களுடைய திரவிய சகாயத்தை மந்திரபீட்டேஸ்வரி வேத பாடசாலையுடைய ட்ரஸ்ட் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். எல்லாரும் பரமக்ஷேமமாக இருக்கணும். க்ஷேமோ அஸ்து நஹ வேதவாக்கியம். நாராயண